வேறு வகையில் அவரே எழுதி மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படிங்கும்போது அடுத்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம வேலைக்கான ஊதியத்தை கேட்குறோம் அப்படிங்கும்போது அதை அவர் விரும்பலை. அவர் அதை ஒரு மிரட்டலாக நினைக்கிறார். அதாவது இப்போ பொதுவாக அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் மிரட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்குறேன். ஒரு 4 புத்தகங்கள் 5 புத்தகங்கள் வரைக்கும் கிளாரிட்டி இருக்கும். 50 புத்தகங்கள் எழுதின ஒரு எழுத்தாளர்கிட்ட இந்த புத்தகம் எதில் இருக்குங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகிடும். ஜெயமோகன் இன்று செய்யக்கூடியதை நேரமும் இன்னும் தெளிவான அறிவும் படைப்புத்திறனும் எனக்கு இருக்கும்போது நான் தொட முடியும். என்னால் இளையராஜாவை தொடவே முடியாதுன்னு எண்ட் ஆஃப் த டே அது எங்கே போய் நிற்கணும், என்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு தான் போய் நிற்கும். உண்மை பேசுகிறது ஈஸி இல்லை, பொய்னா பிளான் பண்ணணும். ஏன்னா அது ஒரு சித்தரிப்பு. ஸோ அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் அது உடஞ்சா அது இன்னும் மோசம் அப்படின்றதுக்கும் போது உண்மை பேசிட்டு போகிறது ஈஸி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கு. வேலை சார்ந்து நீங்கள் வேற ஒரு மாநிலத்தில் இருக்கீங்க, பெங்களூரில் இருக்கீங்க. அங்கத்த கர்நாடக இலக்கியம் அல்லது இந்திய அளவில் வேறு மொழி இலக்கியங்கள்லாம் படித்ததுண்டா? நான் அதான் கர்நாடகத்தில் அல்லது பெங்களூரில் இருக்கேன் அப்படின்றதான் பேரே ஒழிய கன்னட இலக்கியத்தோடு எந்த நேரடி பரிச்சயமோ அல்லது வாசிப்பு சார்ந்தே கூட எழுத்தாளரோட உரையாடுறதை விடுங்க, வாசிப்பு சார்ந்தே கூட ரொம்ப தொடர்புன்னு சொல்ல முடியாது. நான் தான் சொன்ன மாதிரி என்னுடைய கடந்த 10 ஆண்டுகள் அல்லது அதற்கும் சற்று கூடுதலாக என்னுடைய வாசிப்பு அப்படின்றத என்னுடைய எழுத்து சார்ந்து மட்டும்தான் ஆயிடுச்சுன்றதுனால ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் தான் நான் வந்து வாசிப்பு அப்படின்றதே பண்ணுறேன். அது பிற மொழி நம்ம மொழி அப்படின்னு பிரிவினையோடு இல்லை, எது நல்லது அப்படின்னு வருதோ அப்படி படிக்கிறேன். திட்டமிடலில் இருக்குது இந்திய இலக்கியங்கள் இப்போ வாசிக்கணும், வெளிநாட்டு இலக்கியங்கள் வாசிக்கணும் அப்படின்ற சொல்லப்போனால் நான் வருடம் கோல்ஸ் எடுப்பேன். அதாவது இந்த விஷயங்கள்லாம் முடிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு சில கோல்ஸ் வருடம் ஆரம்பத்தில் எடுப்பேன். இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அல்லது இந்த வருஷ இறுதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதெல்லாம். அதில் எப்போவுமே வந்து ரஷ்ய இலக்கியங்கள் டால்ஸ்டாய் தாஸ்தாவேஸ்கி எதுவும் முடிக்க வேண்டியதுன்றது கடந்த 3 வருஷமாகவே இருந்துகிட்ருக்குது. தொடக்கூட முடியலை. அழுத்தங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பணி அழுத்தம், சொந்த வாழ்வின் அழுத்தம், அடுத்தது எழுத்தின் அழுத்தம். இது போக மிச்சம் இதுக்கு கொடுக்கறதுக்கான நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக ஆகிப்போச்சு. அதனால் அந்த உறவுகள் அப்படின்றதே வந்து அறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே குஜராத் கலவரத்துக்கு திரைக்கதை எழுதணுங்கிற ஆசை இருந்தேன் நீங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய யூடிடியில் பங்களிச்சிருக்கீங்க. ஒரு பிஎஸ் அர்ஜுனோட ஒரு ஜனனம்னு ஒரு படத்தில் கூட டைட்டிலில் உங்கள் பேரெல்லாம் கூட பார்த்துண்டு ட்ரெய்லரில். திரைப்பட பங்களிப்புக்கு வந்தது எப்படி? ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதான் அந்த ஆரம்பகால கல்லூரி கால ஆசை அப்படின்னு சினிமாக்குள்ளே நுழையிறது தாண்டி நான் சினிமாவுக்கு நுழையிறதுக்கான ரொம்ப தீவிரமான முன்னெடுப்புகள் எதுவும் பண்ணலை. கல்லூரி காலத்தில் ஒரு இன்ஸ்டியூட் மாணவர் வந்து தன்னுடைய படத்துக்கு பாடல்கள் ஒரு நண்பன் மூலமாக வந்தது அந்த வாய்ப்பு, அதுக்கு எழுதி கொடுத்துருங்க. அது மெட்டீரியலைஸ் ஆகலை. அவர் அதே படத்தை வேறு இசையமைப்பாளர் வச்சு வேறு தலைப்பில் பிற்பாடு எடுத்தார், பல வருடங்கள் கழித்து. போர்க்களமா? ஆமாம், அதான் அந்த படம் தான். ஸோ அப்போ கார்த்திக் ராஜா அதுக்கு இசையமைக்கிறார். கார்த்திக் ராஜாலாம் சந்திக்கல, அவர் சூழல்கள் சொன்னார், சூழலுக்கு எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது மேற்கொண்டு நகரலை அப்படின்ற இடத்துல இருந்தது. அது கல்லூரி விட்டு வெளில வந்து வேலை அப்படின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நேரடியாக சொன்னதுனால இது கேட்குறேன். ஈவன் ஜனனம்லேயும் பாடல்கள் நீங்கன்னு வந்தது. பாடல்களுக்கு எப்படி போனீங்க? அது அகைன் ஜனனமில் பாடலான்னு எனக்கு சரியாக நினைவில்லை. ஆமாம், வசனம் பிஎஸ் அர்ஜுன், சரவண கார்த்திகேயன் வரும். பாடல்களும் பாடல் எழுதுனா. ஆமாம், கரெக்ட் நீங்கள் சொல்ல பாடல்களும் இருந்தது. பாடல்கள் 2 பாடல் ஏதோ எழுதி கொடுத்தேன். அது அதான இசைக்கு இசையமைப்பாளர் கூட யாரும் ஞாபகம் இல்லை. இசை எனக்கு மெயிலில் வந்தது. அந்த இதுக்கு 2 சிச்சுவேஷனுக்கு எழுதி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா பாடலுக்குள்ளே நான் வேணும் அப்படின்னு ஆர்வத்துலலாம் போகலை. அந்த டைமில்
ஒரு நண்பன் ஒரு படம் தயாரிப்பாளர்களுள் ஒருவனா இருக்கிறான். அப்ப அவன் எடுக்கிற இதில வந்து ஒரு வாய்ப்பு வருது அப்படிங்கும்போது, முயற்சி பண்றியான்னு கேட்டான். எழுதினேன். அப்படிதான். இதுவும் அதே மாரி தான். சிச்சுவேஷன் ஒண்ணு இது பண்ணும்போது, அந்த திரைக்கதையில நான் பார்க்குறேன் இருக்குது அப்படிங்கும்போது, அது எழுதலாம் அப்படின்னு முயற்சி பண்ணதான். மத்தபடி ந நம்ம பண் ப ப திரைப்பட பாடலாசிரியரா வரணும் அப்படின்ற எண்ணம்லாம் அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல அப்படி தான் சொல்லணும். கல்லூரி காலத்தில ஒரு ஆர்வம் இருந்தது வந்து, திரை இயக்குனரா ஆகணும் அப்படின்ற இதுதான். எழுத்து அதுபோக திரை இயக்குனர் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு உள்ள ஒன்ஸ் ஐடி வேலைக்குள்ள நுழைந்த பிறகு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 23 வயதிலேயே திருமணமும் ஆயிருச்சு. ஸோ அந்த பொறுப்புகளும் சேர்ந்து கொண்டன. கால் திருமணம் என்பதால். அதனால வந்து சினிமாவில் இயக்குனர் ஆகணும் அப்படின்னா, முழு நேரமா அதில போயி ஒரு சில வருடங்கள் துணை இயக்குனரா இருந்து, அதன் மூலம் வாய்ப்புகள் வாங்கி, நம்ம இது வச்சு அப்படி ஒரு செட்டப். இப்போ இந்த நாளை இயக்குனர் காலத்துக்கு பிறகு, இப்போ இந்த இவ்ளோ சோசியல் மீடியா வந்துட்ட பிறகு, சில வேறு வசதிகள் வந்துருச்சு. ஒரு திரை இயக்குனர் ஆகணும்னா, இது இல்லாமலும் நடக்கும் அப்படின்ற சாத்தியங்கள்லாம் நெறைய வந்துருச்சு இப்போ. அப்போ அப்படி இல்ல. இந்த ஒரு ரொம்ப ஒரு கிளாசிக்கல் வேல தான் உள்ள முடியும் அப்படின்றது இருந்தது. அ அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா, என் மனைவி கூட சொல்லியிருக்கா. என்னன்னா, "நீ வேணும்னா சில வருடங்கள் பிரேக் எடுத்துக்க. அவளும் வேலைக்கு போயிட்டுருந்தா. ஸோ அந்த சம்பாத்தியத்தில பண்ணலாம். நான் இங்க ட்ரை பண்ணிட்டு, இல்லன்னா திரும்பி வந்துக்கலாம் அப்படின்றது. பட் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஐடில வந்து அது சொல்றதுக்கு எளிமையா இருக்கும். எப்ப வேணா வெளில போயிட்டு உள்ள வந்துரலாம் அப்படின்றது. பட் வெளில போயிட்டு சில வருடங்கள் கழித்தெல்லாம் உள்ள வந்தோம்னா, நம்ம ரொம்ப பழைய ஆளா ஆயிருவோம். நம்ம அவ்வளோ ஒரு தேவைப்படுற ஆளா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது நம்மள எந்த ஸ்கில் செட் இது எல்லாத்தையும் பொறுத்து தான். எனக்கு அதில ஆர்வம் இல்ல அப்போ. அதனால வந்து வேண்டாம். சினிமா இயக்குனர் ஆகுற அந்த இதே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு வேளை இப்படி கூட வச்சுக்கலாம். எழுத்தாளனா இருக்கணுன்றது தான் என்னுடைய எப்போதுமே ஆவலா இருந்திருக்குது. ஒரு வேளை சினிமா அப்படின்ற ஒரு ஒரு கவர்ச்சினால அந்த ஒரு ஆசையும் இருந்திருக்கலாம். நெறைய சினிமாக்கள் கல்லூரி காலத்தில பார்த்தது. அது பத்தின கருத்துக்கள் கொண்டு இருந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு காரணமா இருந்தது. நான் தொடர்ந்து விருதுகள்லாம் குடுத்துட்டு இருந்தேன். இப்ப சினிமாவுக்கு. அதுவும் ஒவ்வொரு துறைசார் விருதுகள் 2002லிருந்தே குடுத்துட்டு இருந்தேன். ஒரு 20 வருஷம் குடுத்தேன்னு ஞாபகம். இப்ப தான் நிறுத்தியாச்சு அதெல்லாம். ஏன்னா இப்போ ஒரு நடனம் சிறப்பா இருக்குது அப்படின்னு ஒரு இது சொல்லணும்னா, அந்த வருஷத்துல ஒரு 100 படம் இருந்ததுன்னா, ஒரு 30 படம், 40 படம் தான் நான் பார்ப்பேன். இப்ப அதெல்லாம் ஓடிடி வசதிலாம் கிடையாது. அந்த படங்கள்ல நம்ம எல்லாத்தையும் கவனிச்சிருக்கணும். எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு இத எடுத்து சொல்லணும் இல்லையா? எடிட்டிங் எல்லாத்துக்குமே அப்படிதான். ஸோ நான் எனக்கு அந்த இது இருந்தது. அந்த தன்னம்பிக்கையும் இருந்தது. நான் அவ்வளோ உழைப்பும் போட்டிருந்தேன். நான் படம் பார்க்குறது எல்லாமே ஒரு உழைப்பா தான் கருதுறேன். ஏன்னா, அது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒண்ணு கத்துக்கணும். நம்ம அதுக்கு திருப்பி குடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் பார்க்குறேன். எந்த கலை வடிவத்த அணுகும்போதுமே. அதனால, அம் அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அந்த காரணத்தினால எனக்கு சினிமா இயக்குனர் ஆகணுன்ற ஆசை உள்ளூர இருந்திருக்கலாம். ஆ ஸோ, அதுலேருந்து என்னால ஈஸியா வெளில வந்துர முடிஞ்சது. எனக்கு ஒண்ணும் ரொம்ப ஹர்ட்லாம் ஆகல. ஐயோ! என்னடா ஆக முடியலையே அப்படின்னு. ஏன்னா எழுத்தாளன் ஆகுறது அப்படின்றது எப்பவுமே இருக்கிறது அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ, அதுலேருந்து வெளில வந்தாச்சு. ஸோ, வெளில வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் செய்யலாம் அப்படின்னு நெனச்சது வந்து, எழுத்தாளனா நான் அங்க என்ன பண்ண முடியும்? ஒரு திரைக்கதை ஆசிரியனாவோ, வசனகர்த்தாவாவோ இருக்க முடியும். அத செய்யலாம். அது வாய்ப்பு வரும்போது செய்யலாம் அப்படின்றது இருந்தது. ஆம் அதுக்கு இப்போ சில வாய்ப்புகள் இப்போ நீங்க சொல்ற உதாரணங்களுமே சரி, அப்படி வந்தது தான். அவங்க அணுகும்போது, சரி நம்ம எழுதி முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு. நெறைய அது மாரி பங்களிச்சேன். இப்போ ரீசென்ட்டா கூட போன வருஷம் நான் சொன்னது மாரி ஒரு ஓடிடி ஒரு வெப் சீரிஸ் 6 எபிசோடோடது ஃபுல்லாவே எழுதி குடுத்துருக்கேன். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அந்த கன்சிடரேஷன்ல இருக்கு அப்படி. ஸோ அதான் என்னன்னா, இப்பவும் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, நம்ம போய் தேடி இது பண்றது மாரியான அம் சுலபத்தில அது இல்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நீண்ட காலம் ஆகுது 1. 2வது நம்ம எழுதி குடுத்தது அதே வடிவத்தில் வர்றதில்ல. 3வது அன்சர்டனிட்டீஸ். ஸோ இவ்வளோத்தையும் தாண்டி எனக்கு நேரமே எழுதுறது குறைவா இருக்குதுங்கும்போது, அம் அத அதுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்ப உதாரணமா அதனோட சைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா, இப்ப போன வருஷம் நான் நாவல் எழுதலான்னு வச்சிருந்தேன். ஒரு 6 எபிசோடுடைய வெப் சீரிஸ்க்கு ஓடிடிக்கு எழுதி குடுக்கும்போது, அந்த நாவல் எழுதுற டைம் போயிருது. அப்போ அதனால இன்னுமே எழுதப்படல. ஸோ இப்போ அந்த குடுக்குற விலை அதிகமா இருக்குது. அதனால நான் வந்து இனி ரொம்ப சூஸியா நமக்கு வரும்போது ஒ ஒரு நியாயமான ஒரு தொகையோட வருது. அது அந்த என்வைரன்மென்ட் பார்த்தா அது மெட்டீரியலைஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஓரளவுக்கு. அப்படின்னா மட்டும் இறங்கலாம். அப்படின்றது தான் என்னுடைய இதா இருக்கு. ஸோ அதுக்குள்ள வச்சுக்கலாம். ஏன்னா, இப்போ எனக்கு அது மேல ஒரு கவர்ச்சி அது மாரிலாம் எதுவுமே இல்ல. ஏன்னா, அதுவும் இன்னொரு எழுத்து வகை. அந்த எழுத்து வகை எனக்கு எழுத வருன்றது எனக்கே நெறைய உதாரணங்கள் மூலமா நான் எனக்கு நானே நிரூபிச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு அதுலயும் ஒண்ணும் சந்தேகமோ அல்லது வந்து ஆர்வமோ பெருசா இல்ல. அ நல்ல இது அமையும்போது நம்ம எழுதி குடுக்கலாம்.
அது வரும்போது வரட்டும் அப்படின்றது தான் இருக்குது அதில். ஸோ அப்படி. நீங்க இப்போ இந்த திரைப்பட பங்களிப்புக்கு உள்ள வந்துட்டீங்க. 1, 2 தயாரிப்பாளர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தாண்டி, ஒரு எழுத்தாளர நீங்க திரைப்படத்த அணுகினதிலிருந்து, நீங்க குறிப்பிட்ட சுஜாதா பாலகுமாரன், ஜெயமோகன்லாம் அங்க சாதிச்சவங்க, சாதிச்சுட்டு இருக்கவங்க. அவங்க பேர் இன்னைக்குமே சுஜாதா பாலகுமாரன்லாம் எழுதின அத்தனை படமே, அத்தனை டயலாகும் இன்னைக்கு நம்ம சொல்லப்படுறது தான். நீங்க நேரடியா அந்த களத்துக்குள்ள போம்போது, அந்த திரைப்படத்துறை எழுத்தாளர்கள எப்படி பார்க்குதுன்னு பார்க்குறீங்க? வேல்யூ இன் த சென்ஸ் ரெஸ்பெக்ட்டாவும் வச்சுக்கலாம், மணியாவும் வச்சுக்கலாம். எப்படி அது இது பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? 2 விதமா நான் பதில் சொல்லலாம். அதாவது எழுத்தில் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரைட்டர் அப்படின்னாலோ, அல்லது சினிமாவுல ஏதோ ஒரு வகையில நம்ம ஆல்ரெடி அறிமுகம் ஆயிட்டோம் ஒரு எழுத்தாளரா அப்படின்னாலோ, உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆம், என்னுடைய கேஸ்ல வந்து நான் ஒரு புதியவன். இன்னும் நான் வந்து நிரூபிக்கல. ஸோ எப்பவுமே எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு எழுத்தாளன உரிய முறையில மதிக்கிறது இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அ அ புதியவர்கள. மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப ஜெயமோகன் ஒரு பிராண்ட் இன்னைக்கு சினிமாலயுமே. ஸோ அந்த பிராண்டுக்காகவும், அவருடைய கன்டென்ட்டுக்காகவும் 2க்காகவுமே அவரை மதிப்பவர்கள் குறைஞ்சபட்சம் முக தாட்சணிய அளவிலாவது கண்டிப்பாக இருக்கும். அதனால அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும் அப்படின்றது புரியுது. சுஜாதாவும், பாலகுமாரனும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. பட் புதியவர் எழுத்தாளர்கள் வந்து உள்ள போகும்போது, அது அப்படி இருக்கிறதில்ல. அவங்கள தன்னை நிரூபிக்கிற வரையில வந்து அது மோசமா தான் நடத்துதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆ மோசமா நடத்துதுன்னா என்னன்னு உதாரணம் சொல்றேனே. அவர்களுக்கு ஒரு தேவை, ஒரு அவசரமா பண்ணணும் அப்படிங்கும்போது, உங்கள தேடி வருவாங்க. அந்த நச்சரிப்புகள் தொடர்ந்த ஃபாலோ அப்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போஸ் நீங்க எழுதி குடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய தேவை அங்க இல்ல அப்படிங்கும்போது, நீங்க தான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு சரியான பதில்கள் வராது. ஃபீட்பேக் வராது. அதாவது அவங்க ஸ்டேட்டஸ் கூட சொல்ல மாட்டாங்க. நோன்னு கூட சொல்லலாம் அது. அல்லது ஒரு 2 மாசம் கழிச்சு தாங்க பதில் சொல்ல முடியும்னு சொல்லலாம். இது மாரி. ஸோ இத நான் ஒரு பேட்டர்னாவே பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனா, ஒரு உதாரணம் ஏதோ ஒரு இயக்குனர் இருக்கு. அவர்கிட்ட நான் சொல்லுவேன். இப்படி ஒரு ரைட்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட்டே இருக்கிறது இல்லங்க அப்படின்ட்டு. அவரும் ஆமாங்க அப்படிதான். அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் பட் அவரே கொஞ்ச நாள் அப்படிதான் இது பண்ணுவாரு. இது அந்த துறையுடைய ஒரு இயல்புன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால வந்து இது சிலர் நல்லது, சிலர் கெட்டதுன்னு கூட இல்லன்னு நான் நினைக்கிறேன். அந்த துறையோட இயல்பே அதுதான். என்னன்னா, தனக்கு தேவை இருக்கும்போது முடிந்த அளவு எடுத்துக்கொண்டு, தன் தேவை முடிந்த பிறகு அத வந்து மதிக்காத ஒரு இயல்பு திரைத்துறைக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எழுத்தாளர்கள் திரைத்துறைக்கு போகும்போதே கொஞ்சம் சுயமரியாதைய சமரசம் பண்ணிக்கிட்டு தான் போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டில் த பாயிண்ட் தட் தே ப்ரூவ் தெம்செல்வ்ஸ். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லதா இருக்கலாம். ஆஃபர்ஸும் நெறையா வரலாம். அப்புறம் வந்து இதுவும் இது பண்ணலாம். அதே தான் சம்பள விஷயத்திலயும். சம்பள விஷயத்திலயுமே வந்து அம் மோசமான அனுபவங்களே எனக்கு இருக்கு. என்னன்னா, ஒரு புதிய இயக்குனர் அவரு. அ அவரு ஒரு கதை சொல்றாரு. அவருக்கு காட்சிகள் கூட இருக்கு. அத எழுதணும். அப்புறம் வசனங்கள் சேர்க்கணும். இதுதான் வேலை. அ அவரு புதிய இயக்குனர் அப்படின்றதுனால அவரு ஆரம்பத்தில கேட்குறாரு. பணம் வாங்கிட்டு தான் நீங்க எழுதுவீங்களா? இல்ல வந்து இது அவர் புதியவர் அப்படின்றதுனால நான் வந்து இல்லங்க நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க ப்ரொடியூசர் பார்த்து இது பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணலான்னு சொல்றேன். அப்புறம் எழுதி குடுக்குறோம். அப்புறம் அது மேற்கொண்டு நகரல. அடுத்து அவர் வேற இதில இது பண்ணிட்டாரு. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பியும் வேற வகையில அவரே எழுதி மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படிங்கும்போது, அடுத்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம வேலைக்கான ஊதியத்த கேட்குறோம் அப்படிங்கும்போது, அத அவரு விரும்பல. அவரு அத ஒரு மிரட்டலா நெனைக்கிறாரு. அதாவது இப்போ பொதுவா அந்த படம் ரிலீஸ் ஆகுற டைம்ல மிரட்டுவாங்க இல்லையா? அந்த மாரி நான் அது சொல்லங்க. இப்போ ஒரு நடிகை அப்படி செஞ்சிட முடியாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகைய புக் பண்றாங்க. அட்வான்ஸ் பண்ணிட்டு தான் அந்த அம்மா ஸ்பாட்டுக்கே வரும். ஒரு நடிகர் யாரா இருந்தாலுமே, ஒளிப்பதிவாளர் யாரா இருந்தாலுமே அப்படிதான். அதுக்கப்புறம் மிச்ச தொகை குடுக்குறதுன்றது தனி. ஒரு மினிமல் கேரண்டிக்கு அந்த மதிப்பு என்றைக்குமே எழுத்தாளனுக்கு கிடையாதுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதனால எழுத வரும் எழுத்தாளர்கள், ஒன்று சுயமரியாதையில கொஞ்சம் முன்ன பின்ன சமரசம் இருக்கணுன்றது ஒண்ணு. 2வது அவர்கள் எழுதும்போது குறைந்தபட்ச தொகையாவது அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் எழுதவே ஆரம்பிக்கணும். இல்லன்னா வரவே வராது. அப்படின்றது தான் என்னுடைய அனுபவம். அவர்கள் தங்கள நிரூபிச்சு ஒரு நிலைக்கு வரும் வரைக்கும் இப்படி தான் இருக்கு. உங்களுடைய புத்தகங்கள் கிழக்குல வந்திருக்கு, உயிர்மெய்யில வந்திருக்கு, எழுத்துல 0 டிகிரி வருது. பதிப்பகங்களுக்கும் உங்களுக்குமான உறவ சொல்லுங்களேன். நான் முதல்ல வந்து அ இந்த பதிப்பகத்துல தான் வரணும் அப்படின்ற எண்ணத்துலாம் இல்ல. ரேண்டமா நெறைய பதிப்பகங்கள் வந்தது. ஏன்னா, கிழக்கு கவிதை போட மாட்டாங்க. கிழக்குல தான் என்னுடைய தாய் வீடுன்னு சொல்லணும். ஏன்னா, அங்க தான் அறிமுகப்படுத்துனாங்க. அந்த மாரி. ஆம். அப்போ கவிதை போடுற ஒரு பதிப்பகத்துல கவிதைகளுக்காக உள்ள போறேன். அதிலேயே வந்து
வெகுஜன கவிதைகள் தனி, சீரியஸ் கவிதைகள் தனின்ற போது இன்னொரு பதிப்பகம் வர வேண்டியதாகுது. இப்படியே நான் வந்து ஒரு நிறைய அப்புறம் ஒரு தொடர் எழுதும்போது அந்த பத்திரிகையுடைய பதிப்பகத்தில வெளியாக வேண்டியதாகுது. இது மாரி நிறைய பதிப்பகங்கள் ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா, ஒரு 10 புத்தகம் இருந்ததுன்னா 8 பதிப்பகம் அத வெளியிட்டிருக்கு அப்படின்ற மாரி இருக்குது. அதில் நிறைய சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, 1 நீங்க ஒரே இடத்துல உங்களோட கணக்கு வழக்குகள பார்க்க முடியாது. ஆ 2 நெறையா பதிப்பகங்கள் கணக்கு வழக்கே அவசியப்படாது. பார்க்க ஏன்னா வேண்டியது. ராயல்டி வராது அப்படின்னு வச்சுக்கங்க. அத விட்டுட்டு பார்த்தா, ஒரு வேள கணக்கு வழக்கு இருக்குது. கணக்கு வழக்குன்றது பணம் மட்டுமே இல்லையே. இப்ப எத்தன ஸ்டாக் இருக்குங்க? இப்ப இருக்கா? ரீபிரிண்ட் வருமா? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. வேறு நெறைய இன்டராக்ஷன்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஏன்னா அது ஒரு வியாபாரம் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஆ அது ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க வேலைய விட்டு போயிருவாங்க. அடுத்து அவங்க நம்பருக்கே நம்ம அடிக்கணும். ஏங்க நான் வேலையில இல்ல. வேற ஒரு நம்பர். ஸோ இது ஒரு பதிப்பகத்துல நடந்தா பரவால்ல. 8 பதிப்பகம்ல இது மாரி இது பண்றதெல்லாம் ரொம்ப சிரமம். அதனால வந்து எனக்கு ரொம்ப லேட்டா தான் அது உரைச்சது. பாரா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்காரு. ஒரு பதிப்பகத்தில புக்க வை அப்டின்ட்டு. பட் எனக்கு அத நான் ரொம்ப சீரியஸா அப்ப எடுத்துக்கல. ஆம், ஆம், அது அ அ அது அது ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இப்போ என்னுடைய ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, ஆம், இந்த 3 இப்ப நீங்க சொன்ன பதிப்பகம் தான். இந்த 3க்குள்ள தான் நான் என்னுடைய புத்தகங்கள் மாத்தி மாத்தி குடுத்துட்டுருக்கேன் அப்படின்ற இது ஆயிருச்சு. இத அடுத்து ஒண்ணாக்கணுமா அப்படின்றத தனி கேள்வி. பட் அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த இந்த ஒரு 3 பதிப்பகம் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. அ அ உயிர்மையும் சரி, அ அது அவங்க மனிஷ் கூடயும் நான் இப்ப பேசுறது, செல்வி அவங்க தான் அ அதுக்கு நிர்வாக இயக்குனர். அவங்க கூட பேசுறதும் சரி, கம்ஃபர்டபுள். அதே மாரி தான் கிழக்கு மருதன் கூட நேரடியா பேசிக்கலாம். பத்ரி கூட பேசலாம். இங்க இதுலயும் அப்படிதான். எழுத்து காயத்ரி ராம்ஜி. இதுலயும் காயத்ரி, ராம்ஜி 2 பேர்ட்டயும் பேசிக்கலாம். ஸோ எனக்கு அந்த கன்வீனியன்ஸ் இருக்கு. எல்லா இதுலயும். ஆம் ஸோ ஒவ்வொரு இதுலயும் ப்ரோஸ், கான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பதிப்பகத்தில அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், அ அவங்களுடைய இயல்பு அப்படின்ற மாரி தான் வச்சுக்கிறேன். ஆம் பட் அ ஜென்ரலா இப்போ என்ன கேட்டா, ஒரு எழுத்தாளர் ஒரு பதிப்பகத்தில உறவு அ கொண்டு கொண்டு தொடர்றது தான் வந்து ஈஸி. 2 பேருக்குமே. இன்னும் ஒரு இது கூட சொல்லலாம். என்னன்னா, இப்போ ஒருத்தர் புக் எங்க வாங்குறது அப்படின்னு கேட்டா, இப்ப ஏன்னா ஜெயமோகன் அதான் பண்றாரு. தன்னுடைய சொந்த பதிப்பகத்த ஏன் தொடங்குறாரு அப்படின்னா, லாபம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவருடைய புத்தகம் எங்க கிடைக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்ல முடியணும். அதான் வாசகனுக்கு ஈஸி. அ அந்த பதிப்பகங்க இத கேளுங்க, இதுனா இத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்மளுக்கு கூட யோசிச்சு யோசிச்சு சொல்லணும். ஸோ அது தேவையில்ல. ஒன்ஸ் நீங்க ஒரு 4 புத்தகங்கள், 5 புத்தகங்கள் வரைக்கும் கிளாரிட்டி இருக்கும். 50 புத்தகங்கள் எழுதின ஒரு எழுத்தாளர்ட்ட இந்த புத்தகம் எதுல இருக்குங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாயிரும். ஸோ அது எல்லாத்துக்கு வகையிலுமே ஒரு பதிப்பகம் பெட்டர். அப்படி இல்ல அப்படின்னா, ரொம்ப மினிமலா 2, 3 அப்படின்றதுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து அம் ராயல்டி இந்த மாரியான விஷயங்கள் இருக்குல்ல, அது முன்ன பின்ன இருக்காது. அது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது வந்து நம்ம பொது வெளியில வைக்க வேணும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஆ ராயல்டி பணமா வரலாம். சில இதில வேறு வகைகள்ல வரலாம். ஒரு புத்தகங்களா அவங்க தரலாம். இல்ல வந்து வேற நமக்கு கன்வீனியன்ஸ் இது பண்ணலாம். இந்த மாரி பல விஷயம் அதில அடங்கி இருக்குது இல்லையா? அது ஒவ்வொரு பதிப்பகமும் ஒவ்வொரு விதத்தில செயல்படுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆ நம்ம ஒன்ஸ் நம்ம இப்படி இப்படி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பதிப்பகம் என்னை சுரண்டுது. ஆ அ அ நான் எனக்கு ஊதியம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாரி இருந்ததுன்னா, அத விட்டு வெளியேறணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இம்மீடியட்டாவோ அல்லது அதுக்குரிய ஒரு நேரம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா, ஆ நான் சொன்ன மாரியே அட் த எண்ட் ஆஃப் த டே அது ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தில வந்து அவங்களுக்கும் லாபம் இருக்கணும், நமக்கும் லாபம் இருக்கணும். ஏன்னா, இதில இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா, இப்ப நெறைய எழுத்தாளர்கள் வந்து இப்படியும் நெனச்சுக்குவாங்க. ஏன்னா, நம்மளது நெறைய விக்கிது. ஆனா, நமக்கு வர்றதில்ல அப்படின்ட்டு. உண்மை பதிப்பு தொழில் வந்து மோசமா தான் இருக்குன்றத நான் நெருங்கி பார்த்த வரைக்கும் நான் சொல்றது. விக்கவே இல்லன்னுலாம் இல்ல. ஹார்ட் செல்லர்ஸ் உண்டு. நல்லா விக்கும் எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஆனா, மோசமா விக்கிற புத்தகங்களும் இருக்குது. விக்கவே விக்காத புத்தகங்களும் இருக்குது. இது நம்ம சூழல் மட்டும் இல்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது வந்து சர்வதேச அளவிலயுமே இதுதான் நிலை. சர்வதேச அளவிலயுமே வெறுமனே 4% என்னமோ தான் புத்தகங்கள் வந்து பெஸ்ட் செல்லர்ஸ். மீதி 96% ஃப்ளாப்ஸ். அதாவது முதலுக்கே மோசமாகக்கூடிய அளவு ஃப்ளாப்ஸ். ஸோ 96 ரைட்டர்ஸ் நஷ்டத்தில இருக்கும். அப்ப எப்படி பதிப்பகம் ஆனா 4 பேர மட்டும் வச்சு இயங்க முடியாது. அதனால 96 பேர பப்ளிஷ் பண்ணுவான். ஆனா, அவனுக்கு ராயல்டி அப்படிங்கும்போது சிக்கல் வரும். ஸோ, அதனால வந்து வெளிப்படைத்தன்மை அப்படின்றது இருக்குது அப்படின்னா, ஒரு பதிப்பாளருக்கும் இதுக்கும் நடுவுல மேற்கொண்டு இது பண்ணலான்னு தான் சொல்றேன். இப்போ உன்னது இது நஷ்டத்தில இருக்குது இதுப்பா, அதனால தான் உனக்கு இது வரல அப்படின்றத வெளிப்படையா சொல்லக்கூடிய எழுத்தாளரா இருக்கலாம். அல்லது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு டேட்டாவாவது குடுக்கணும். ஸோ, அந்த இது இருந்ததுன்னா, அவங்களோட கன்டின்யூ பண்ணலான்னு தான் நான் நெனைக்கிறேன். அதுதான் இப்ப நீங்க சொல்லும்போதே நடுவுல சொன்னீங்க. ஜெயமோகன உதாரணமா சொன்னீங்க. உங்களுடைய தன்மைக்கு சுஜாதா சொல்ற மாரி எதையும் ஒரு முறைங்கிறது உங்ககிட்ட நான் பார்க்குறேன். பதிப்பகம் ஆரம்பிக்கிற எண்ணம் இருக்கா? கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது. ஆம், அது வந்து வெறும் பதிப்பகமா ஆரம்பிக்கிறதா மட்டும் இல்ல. அதாவது என்னுடைய நூல்கள் மட்டும் இல்ல. ஒரு தமிழ்ன பத்திரிகை நடத்துறேன் இல்லையா? மின்னிதழ். அத வந்து அச்சா கன்வெர்ட் பண்ணலாமா? அப்புறம் அது சார்ந்த ஒரு பதிவகம் கொண்டு வரலாமா? அதில முதல்ல நம்ம நூல்கள், அப்புறம் ஸோ இந்த எண்ணங்கள்லாம் தோன்றுச்சு. ஆம்,
சில காரணங்களால் அதை நான் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணல. மேபி சில காலம் கழித்து என்னுடைய பணி பளுவெல்லாம் குறைந்த பிறகு நான் அத ட்ரை பண்ணுவேனோ என்னவோ அது எனக்கு தெரியல. பட் பதிப்பகம் நடத்துவது எளிமையான விஷயம் இல்ல அப்படின்றது தெரியும். ஏன்னா, அதுவும் ஒரு வியாபாரம் இல்லையா? அதனால அது நீங்க கத்துக்கணும். நஷ்டங்கள் இருக்கும். அத தாங்குற ஒரு மைண்ட் செட். பிசினஸ் பண்றது அப்படின்றதே ஒரு டிஃபரெண்ட் மைண்ட் செட். எனக்கு பர்சனலா வந்து நான் ஒரு பிசினஸ் மேன் கிடையாது அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. ஆம், அது அது அதை தாங்கும் அளவு ஒரு ஒரு மனது எனக்கு இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த விஷயத்துல வந்து நான் ஒரு மென்மையான மனிதன் தான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மைண்ட் செட் எனக்கு இருக்கிற மாரி தோணுது. அல்லது அந்த ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அப்படி நஷ்டத்த தாங்கும் அளவுக்கு நமக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் தோணும்போது நான் பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு பதிப்பகம் தொடங்க வேண்டிய தேவை இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல பதிப்பாளர் இருக்காரு அப்படின்னா, நம்ம அவங்களோடயே தொடர்ந்து வர்த்தகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எழுத்த தாண்டி ஈவன் சினிமாலையும் எழுத்து சார்ந்து தான் சொன்னீங்க. அந்த எழுத்த தாண்டி உங்கள வசீகரிக்க இன்னொரு கலைன்னா எது சொல்லுவீங்க? ஒரு கன்சியூமரா சொல்லணும்னா இசை தான் சொல்லுவேன். ஏன்னா, எனக்கு இசை அமைக்கவோ அல்லது ஆராயவோ தெரியாது. ஆனா, ஒரு நம்ம ரசிக்கிற அப்படின்னா, இத தாண்டுனா இசை ஒண்ணு தான் எனக்கு தோணுது. ஏன்னா, மத்த நடனமோ, ஓவியமோ அல்லது வந்து சிற்பமோ, கட்டிடக்கலையோ வேற எந்த கலை யோசிச்சு பார்த்தாலுமே, ஆம் எனக்கு வந்து அவ்வளோ வசீகரம் தோணல. ஏன்னா, இது ஒரு மேஜிக் மாரி இருக்குது. மத்த எல்லாத்துலயுமே அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காவது தர்க்கம் இருக்கு. ஒரு ஓவியமே மாடர்ன் ஆர்ட்டா இருந்தாலுமே அதற்கு பின் ஒரு தர்க்கம் இருக்கு. இசை வந்து ரொம்ப ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வடிவம், கலை வடிவம் அப்படின்னு தோணுது. அதாவது அதுக்கு அர்த்தம் நேரடியா சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இளையராஜாவே சொல்றாரு, இதே மியூசிக்க நான் வேற ஒரு மூடுக்கும் போடுவேன் அப்படின்றாரு. அதுவே எனக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஸோ ஒரு 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 கலை அந்த இசைக்கு வந்து ஒரு நேரடி பொருள் கிடையாது. ஆ ஆனா, அது நம்மள வசீகரிக்குது. அப்படிங்கும்போது அது பிரமிப்பா இருக்கு. இளையராஜா ஏன் இவ்வளோ வியக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா, அதுதான். அந்த கலைய வந்து அவர் ஒரு மீனிங்ஃபுல்லா கொண்டு வராரோ! அப்படின்ற ஒரு மாயை ஏற்படுத்துறாரு இல்லையா? இசையே ஏமாற்று கலைன்னு அவரே சொல்றாரு. ஆனா, அத வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லா நம்ம வாழ்க்கையோடயோ, அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தோடயோ, ஒரு நினைவோடயோ பொருத்தி பார்க்குற அளவுக்கு அவரால பண்ண முடியுது அப்படின்றது வந்து பிரமிப்பா இருக்கு. ஸோ இசை தான். அ ஒரு சொல்லப்போனா இளையராஜா தான் வந்து இப்போ நம்ம எல்லா கலைஞர்களுக்குமே அப்படிதான் சொல்லுவேன். எல்லா கலைஞர்களுக்குமே அது இவங்க எந்த ரைட்டிங் முதற்கொண்டு, சினிமா முதற்கொண்டு இளையராஜா தான் இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அவருடைய வேகம், குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் ஒருத்தன் எந்த துறையா இருந்தாலும், நான் எழுத்தாளரா இருந்தாலும் சரி, நான் ஒரு ஓவியனா இருந்தாலும் சரி, அந்த மாரி வரணும். இந்த துறையில நான் அந்த மாரி வரணும். அப்படின்னு ஒரு அ ஜெயமோகன் மேல அந்த பிரமிப்பு இருக்கு. பட் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஜெயமோகன் இன்று செய்யக்கூடியதை அ நேரமும், இன்னும் தெளிவான அறிவும், படைப்பு திறனும் எனக்கு இருக்கும்போது நான் தொட முடியும். என்னால இளையராஜாவ தொடவே முடியாதுன்னு தோணுது. ஸோ அந்த பிரமிப்பு இருக்குல்ல, அது இசை என்ற கலை மேல தான் வருது. நீங்க நெறைய பயணங்கள் போய் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு கனவு பயணம்னா எத சொல்லுவீங்க? நான் நெறைய பயணம் போறேனா அப்படின்றது தெரியல எனக்கு. அகைன் ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் வச்சுக்கலாம். ஏன்னா என்னை விட நெறைய பயணம் போகும் எழுத்தாளர்களும் இருக்காங்க, சாமானியர்களும் இப்ப அதிகமாயிட்டாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் பயணம் என்பது ஒரு அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தது. லக்ஸுரி இன்னைக்கு வந்து அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஜனநாயகபூர்வமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அலுவல் நிமித்தமாவும், வேறு தனிப்பட்ட முறையிலும் பயணங்கள் போயிட்டுருக்கேன் ஓரளவுக்கு அப்படின்றான். எனக்கு அப்படி ஒரு ட்ரீம் ஸ்பாட் அப்படின்ற மாரி எதுவும் இல்ல. பட் சொல்லலாம். என்னன்னா ஃப்ரான்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் சொல்லலாம். சீனாவும் கூட வந்து ஒரு நம்மை மாதிரியே ஒரு நாடு. அந்த நாடு வந்து ஆனா முன்னேறிட்டு இருக்கு. நிறைய மக்கள் தொகை அப்படின்ற சேலஞ்ச் இருக்கிற நாடு. ஆனா முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அந்த நாட்டினுடைய வளம், மத்ததெல்லாம் அவங்க கட்டுமானங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும் எண்ணம் இருக்கு. ஸோ ஃப்ரான்ஸ், சீனா அப்படின்றது தான் இப்போதைக்கு சட்டுன்னு தோணுது. இன்னும் ஒண்ணு சொல்லலாம். என்னன்னா கிரீஸ். ஏன்னா அவ்வளோ தத்துவ ஞானிகளையும் உண்டாக்கிய ஊர் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குற ஒரு ஆர்வம் சொல்லலாம். ஒருவேளை ரஷ்ய இலக்கியங்கள படித்தா ரஷ்யாவும் நினைவு வருமோ என்னவோ, என்ன சொல்லுவனோ என்னவோ அது தெரியல. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா ரஷ்யா இலக்கியங்கள் படிச்சு ரஷ்யாவுக்கு போகணும் அப்படின்றது நெறைய பேர் சொல்ல கேட்டுருக்கேன். இன்னும் அத படிக்காதனால எனக்கு அத பத்தி தெரியல. அதனால இந்த 3 சொல்லலாம் இப்போதைக்கு பிரான்ஸ், சீனா அப்புறம் கிரீஸ். யாராவது ஒரு ஆளுமை அல்லது ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சு உங்களுக்கு திறப்பா இருந்த ஒரு அட்வைஸ்னா எத சொல்லுவீங்க? காந்தி சொன்னது தான் அது மார்க் ட்வைன் சொன்னதுன்னு திரும்பி இப்ப ரீசென்ட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, உண்மை பேசுபவர்கள் நெறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்ல அப்படின்றது. அது சரிதான். என்னன்னா, நான் முடிந்த அளவு பொய்யதை அதாவது ஞாபகம் வைத்துக்கூடிய அளவுக்கான பொய்ய சொல்லவே மாட்டேன் ஆப்வியஸ்லி.
சின்ன 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 சமரச பொய்கள்ன்றது ஓகே. பட் பொய்மையும் வாய்மையிடத்துன்னு சொல்கிற அளவுக்கு சீரியஸான பொய்கள் வந்து சொல்லவே வேண்டியதில்லை அப்படின்றது இது ஒரு திறப்பு தான். ஏன்னா இது இந்த லைனும் அழகாக இருக்குது, ரெண்டாவது மீனிங்ஃபுல், ரொம்ப மீனிங்ஃபுல். ஸோ இந்த இதை சொல்லலாம். உண்மைன்றது எல்லாத்தோட வந்து என்னதுன்னா அது என்ன சொல்ல வருதுன்னா, உண்மை பேசிட்டு போகிறது ஈஸி அப்படின்றது. அது எவ்வளோ நான் ஆக்சுவலாக பார்த்தா நிறைய குவாலிட்டியோ அல்லது கேரக்டரோ என்னை பற்றி கேட்டால் அது என்னதுன்னா, என்னோட எண்ட் ஆஃப் த டே அது எங்கே போய் நிற்கணும், என்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு தான் போய் நிற்கும். உண்மை பேசுகிறது ஈஸி இல்லை, பொய்னா பிளான் பண்ணணும், ஏன்னா அது ஒரு சித்தரிப்பு. ஸோ அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் அது உடஞ்சா அது இன்னும் மோசம் அப்படின்றதுக்கும் போது உண்மை பேசிட்டு போகிறது ஈஸி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கு. அதனால் அதை ஒரு வகையில் பின்பற்றுன்னு தான் சொல்லணும். நீங்கள் வேலை நிமித்தம் வெளி மாநிலத்தில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு இந்த கேள்வி வந்தது, சென்னையை மிஸ் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த ஊர் பாசம் அப்படின்ற பாயிண்ட் மேலே வந்து எனக்கு பெருசாக இம்ப்ரெஷன் இல்லை. சொல்லப்போனால் தேசப்பற்று அப்படின்றது கூட எனக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுலலாம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தின் மேலும் பற்று ஏற்படுத்தக்கூடாது, அது வந்து புனிதத்தன்மை கொடுக்குற எல்லாமே அது எல்லாம் தேசம்னாலும் சரி, இனம், சாதி, மதம், ஊர் எல்லாமே உறவுகள் கூட. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த சென்டிமெண்ட்டே வச்சுக்க வேண்டியதில் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய பிறந்த ஊர் கோயம்புத்தூர், நான் வந்து பள்ளி படித்தது பூரா இந்த ஈரோடு, அப்புறம் கல்லூரி சென்னை, வேலை பெங்களூரு. ஸோ ஊருன்னு பார்த்தா இந்த 4 தான் எனக்கு போக்குவரத்தில் இருக்கிறது. இதில் வந்து சென்னையை மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால், சென்னை மேலே வந்து எனக்கு வேறு வகையில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. என்னதுன்னா, என்னுடைய துறை சார்ந்து வந்து அங்கே எனக்கு வாய்ப்புகளும் இந்த வகையாக தான் கேட்குறேன். அதாவது தமிழ் அந்த பற்றமாக கேட்கல. இப்போ ஜெயமோகனோட பெங்களூர் கூட நடக்கும்போது நீங்கள் முதல்ல நான் வந்துட்டேன் அப்படின்லாம் போடுவீங்க. இப்போ இங்கே அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கிற ஊர், உங்களோட வேலை உங்களோட பேஷன் சார்ந்த, எழுத்து சார்ந்த, சினிமா சார்ந்த நிறைய நிகழ்வுகள் நடக்கிற இடங்கிற வகையில் கேட்குறேன். இன்னும் சொல்லப்போனால் இப்போ அந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றாங்க அல்லது ஒரு இது கூப்பிட்றாங்கனாலே, நான் ஒரு பெங்களூர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வடிகட்டப்படுவேன். அல்லது பெங்களூர்னு தெரிந்த பிறகு சரி வரீங்களா வரலையான ஒரு 2 இதாக அது எனக்கே கூட ட்ராவல் பண்ணி வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எழுத்து சார்ந்தும் மற்ற வாய்ப்புகள் சார்ந்தும் இங்கே சென்னை மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சென்னை திரும்பணும் அப்படின்றது ஒரு வகையில் திரும்பணுன்றான். ஏன்னா ஒரு 5 வருடம் இங்கே இருந்திருக்கேன், கல்லூரி காலம், அப்புறம் ஒரு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ சென்னை திரும்பணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. சில வருடங்களில் நகர்வதற்கான எண்ணமும் இருக்குது, அதுக்கான சில முயற்சிகள்லையும் இருக்கேன். அது எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து. ஏன்னா அது ஒரு ஊர் மாறுறது அப்படின்றது மரத்தை பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுற மாதிரி தான் அது. ஏன்னா நான் ஒரு தனி மனிதனாக மட்டும் முடிவு எடுத்துட முடியாது. குடும்பம், வேலை, இது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இதுக்கும் பதில் சொல்லிவிட்டு, ஆனால் நம்ம விரும்புகிறத செஞ்சு ஆகணும். ஏன்னா 2 விதமான விஷயங்கள் தான் இருக்குதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து நம்மால் செய்ய முடிந்த விஷயங்கள், நம்ம செய்ய விரும்பாத விஷயங்கள் அப்படின்னு தான். ஸோ நம்ம இது முக்கியம்னு நினச்சா பண்ணிடும். எனக்கு அப்படி முக்கியமாக தான் தோணுது சென்னை வருவது அப்படின்றது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை எனக்கு அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு கூட தோணலாம். ஒரு வேளை வாய்ப்புகள் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இல்லை, அல்லது இன்ட்ராக்ஷன்ஸ் ஒன்றும் மாற்றம் இல்லைன்ட்டு. பட் இப்போதைக்கு அது பற்ற ஏக்கம் இருக்குது. பார்ப்போம். இந்த கேள்வி எந்த எழுத்தாளரும் நான் கேட்டதில்லை, உங்களுக்கு எழுதி வச்சுருந்தேன். உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? அது பற்றின எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழின் முதன்மை எழுத்தாளர் ஜெயமோகன் தான். அதில்